எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயரேகா. நம்ம இன்னைக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு சேலஞ்ச் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பான சேலஞ்ச். அதுவும் எனி கெஸ்ஸஸ்? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு ஒன் டே, இந்த வீடியோ எந்த டைம் நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த டைம்லேருந்து 24 hours, ஸோ நெக்ஸ்ட் டே அதே டைம் வரைக்கும் இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த ஒன் டே 24 hours கோவமே பட போகிறது கிடையாது. ஆக்சுவலி நம்ம இந்த 24 hours லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்போ நம்ம ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த அற்புதம் நடக்கிறதுக்காக நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்பர் 1, அடுத்தவங்கள ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அம்மா அப்பா கிட்ட பிளெஸிங் வாங்கணும், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தேங்க்ஸ் சொன்னோம், பசங்க கிட்ட சாரி சொன்னோம், நேச்சர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நம்ம என்ன அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அற்புதத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கோவப்படாமல் இருக்கிறது. ஸோ இந்த கோவப்படாமல் இருக்கிறப்ப அந்த ஃபுல் டே நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, உங்களுக்கு டக்குன்னு அந்த கோவம் வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அவேர்னஸாக அதை பார்த்து, இல்லை நான் இந்த ஒன் டே கோவமே படமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நீங்கள் டிசைட் பண்ணுற வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது. டக்குன்னு கோவம் வந்துடும். அதுதானே கோவம்ன்றதுனா யோசிச்சு பொறுமையாக திங்க் பண்ணி அதுக்கப்புறம் வர்றது இல்லைல்ல. ஸோ சடனாக அவங்க நம்மளுக்கு பிடிக்காத விஷயமோ நம்மளுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறப்ப டக்குன்னு நம்மளுக்கு கோவம் வந்துடும். ஸோ அதை நம்ம இந்த ஃபுல் டே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 24 hours யாரும் யாரிடமும் கோவப்படாதீர்கள். இதுதான் இன்னைக்கோட சேலஞ்ச். எதுக்கு நம்மளுக்கு கோவம் வருது? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு நடக்காத போது தான் நம்மளுக்கு அந்த கோவம் வருது. ஸோ அதனால் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணணும். முடிஞ்சால் நில்லாக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ, ஒரு பர்சன் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம், நம்ம சொசைட்டி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம், ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா, நம்ம லைஃப்பில் சில இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷனில் 50% நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ கோ வித் அ ஃப்ளோ. அந்த மாதிரி நம்ம என்ன நடக்குதோ அது கூட சேர்ந்து வாழ பழகணும். அப்படி பழகணும் அப்படின்னா கோவமே நம்மளுக்கு வராது. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒன் டே நீங்கள் எல்லாரும் கோவப்படாமல் இருக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் டே சேலஞ்சில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.